நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு, முருக பக்தர்கள் கோழி இறைச்சியை தவிர்க்க வேண்டும். பொதுவாக இறைச்சி அப்படின்னாலே அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதாவது ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க, இறை வழிபாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அசைவ உணவை தவிர்த்துட்டு சைவ வழிக்கு வர்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம். இருந்தாலும் சிலர் நம்முடைய முருக பக்தர்கள் அப்படின்னு சொல்லி சஷ்டி விரதம் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது கார்த்திகை இப்படி முருகன் மீது ரொம்ப பக்தியாக இருக்கக்கூடியவங்க, சதா சர்வகாலமும் முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய சில பக்தர்கள், இன்னும் அந்த முருகனுடைய அருள் நல்லா கிடைக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய சிலர், நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்திங்கன்னா, அந்த முருக பக்தர்கள் கோழி இறைச்சி அப்படிங்கிறத நம்ம முற்றிலுமாக தவிர்க்கணும். ஏன்னா அந்த சேவல், அதுதான் அந்த கோழி அப்படிங்கிறது. நம்ம அதை பற்றின விவரங்கள் நமக்கு தெரியும். ஒரு முருக பக்தர் அப்படின்னா அந்த சேவலோட விஷயம் நமக்கு தெரியும். நம்ம முருகப்பெருமானோட கையில் இருக்கக்கூடிய அந்த சேவற்கொடி, அப்படி இருக்கக்கூடிய அந்த மயில் எப்படி முக்கியம் அப்படிங்கிறோமோ அந்தளவுக்கு சேவலும் ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த கோழி இறைச்சியை தவிர்க்கும்போது முருகனுடைய அருளை பரிபூர்ணமாக நம்ம அடைய முடியும். ஏனோ தானோன்னு ஒரு நாள் சஷ்டிக்கு விரதம் இருந்தோம், கார்த்திகைக்கு விரதம் இருந்தோம் அப்படின்னு இல்லாமல், நம்ம முருக பக்தர் அப்படின்னு வந்துட்டோம்னா பெரும்பாலானவர்கள் எல்லாருமே அந்த கோழி இறைச்சியை தவிர்த்துட்டோம்னா ரொம்ப நலமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால் முருக பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் கோழி இறைச்சியை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. இது உடலுக்கும் நல்லது. நம்ம இறைவனுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி, வணக்கம்.